உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பால், பசும்பால், குறிப்பாக பசும்பால் உள்ளுக்கு நாம் பருகுவதனாலே பல்வேறு நன்மைகளை நமக்கு தருகிறது. எலும்புகளுக்கு பலம் தருகிறது, புரத சத்துவத்தை தருகிறது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். பசும்பால், கறந்த பால் கிடைத்தால் உடனே அதை தலைக்கு நன்றாக மசாஜ் செய்து வைத்திருந்து, அதாவது ஸ்கால்ப் என்று சொல்லக்கூடிய தலையின் முடியினுடைய அடிப்பகுதி, இந்த முடியினுடைய வேர் பகுதிக்கு படும்படி மசாஜ் செய்து வைத்திருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்து விடுவதனாலே இந்த டேண்ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய பொடுகிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இந்த பாலிலே புரத சத்துவமும் கால்சியம் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்துவமும் மிகுதியாக இருப்பதினாலே இது தலைக்கு எண்ணெய் பசையை தந்து ஈரப்பதத்தை, இந்த மாய்ஸ்சரைசர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவத்தை இது நமக்கு தருகிறது. இதனாலே தலை முடியிலே அடர்த்தியான ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது, நீளமான வளர்ச்சி ஏற்படுகிறது, கருமையாக வளர்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தலையிலே ஏற்படுகின்ற அரிப்பு இவற்றையெல்லாம் போக்குகின்ற, தலைக்கு ஆரோக்கியம் தருகின்ற ஒன்றாக இந்த பால் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, கை கால்களிலே வலி ஏற்படுவது என்பது இளையவர் முதல் முதியவர் வரையிலே மிக சாதாரணமான ஒரு பிரச்சனை. இந்த மூட்டுகளிலே வலி என்று வருகின்ற பொழுது ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு நல்மருந்தாகி பயன் தருகிறது. இந்த ஆப்பிள் சிடர் வினிகரும் ஆலிவ் ஆயிலும் வாங்கி வீட்டிலே வைத்து கொண்டு அவ்வப்போது வலி வருகின்ற பொழுது ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு பங்கும் ஆலிவ் ஆயில் ஒரு பங்கும் என இரண்டையும் ஒரு சேர குழைத்து எங்கெல்லாம் வலி ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் லேசாக மசாஜ் செய்து வைத்திருந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து கழுவி விடுவதனாலே மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலியிலே இருந்து நமக்கு விடுதலை இது தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே நாம் மிக சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு செடி பேய் மிரட்டி என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. பேய் விரட்டி என்று கூட அதற்கு தமிழ் பெயரை நாம் பார்க்கலாம். இப்படி கொத்து கொத்தாக பூக்களை, நீல நிற பூக்களை பெற்றிருப்பது தும்பை வகையை சார்ந்தது என்பதனாலே இதற்கு பெருந்தும்பை என்று கூட பெயரை சொல்லியிருக்கிறார்கள். அனிசோமெலஸ் மலபாரிகா, மலபார் கேட்மின்ட் என்று கூட இதற்கு ஆங்கில பெயர். அனிசோமெலஸ் மலபாரிகா என்பது இதனுடைய தாவர பெயர். பெருந்தும்பை என்று சொல்லுவதனாலே தும்பைக்கு எந்தெந்த பலன்கள் மருத்துவமாக நாம் பார்க்கின்றோமோ அத்துணை பலன்களையும் இது தரக்கூடியதாக விளங்குகிறது. குறிப்பாக காய்ச்சல் நோய்களை போக்குவதிலே இது முதன்மை வகிக்கிறது. மலேரியா, ஃபைலேரியா என்று சொல்லக்கூடிய யானைக்கால் நோய், யானைக்கால் காய்ச்சல், மலேரியா என்கின்ற காய்ச்சல், இப்படி பல்வேறு காய்ச்சல்களை போக்கக்கூடிய சுரம் விலைக்கியாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இதனுடைய புகை வெளியே நாம் விடுவதனாலே இது ஒரு மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று
நம் இல்லத்திலே இருக்கின்ற கொசுக்கள் ஈக்களை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு நல்மருந்தாக இருந்து நோய் வாராது தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. தும்பையை போல இதையும் நாம் துவையலாகவோ ஏதேனும் ஒரு வகையிலோ உள்ளுக்கு எடுத்துக்கொள்வதனாலே சளி இருமல் இவற்றிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. சுவாசப்பாதை சீராகிறது. இந்த தும்பையை நாம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற செரிமானத்தை தரக்கூடிய ஒரு உணவு மருந்தாகிறது. மட்டுமல்லாமல் ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகற்று வாயு அகற்றியாக விளங்குகிறது. அதோடு கூட இது வயிற்றை துன்பப்படுத்துகின்ற பாக்டீரியாஸ் என்கின்ற நுண்கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாகவும் அமீபாஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகளாலே அடிக்கடி வயிற்று வலி ஏற்படுவது, சீத கழிச்சல் ஏற்படுவது, குருதி கழிச்சல் ஏற்படுவது, இப்படிப்பட்ட நிலையிலே அந்த நுண்கிருமிகளை நீக்கி வயிற்றை சரி செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய தீநீரை நாம் பருகுகின்ற நிலையிலே இந்த ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலிகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய புகையை நாம் சுவாசிக்கின்ற நிலையிலே சுவாச பாதை அடைப்புகளை போக்கி மூக்கு அடைப்பு, தும்மல் இவற்றிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. இதனுடைய இலை விழுதை மேற்புறமாக நாம் பூசி வைத்திருந்து குளிப்பதினாலே அரிப்பு, தடிப்பு, நமைச்சல் போன்ற தோல் வியாதிகளிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக இது விளங்குகிறது. எப்படி வேப்பிலையை கத்தையாக எடுத்து காற்று கருப்பு என்று சொல்லி கண்ணீர் கழிப்பது வழக்கம், அப்படி இந்த வேப்பிலையை முகத்துக்கு எதிராக அதனுடைய வாடை படும்படி பல முறை வீசி சுழற்றுவது என்பது கண்ணீர் கழித்தல் என்கின்ற வகையிலே சேர்ந்து அதனுடைய வாடை நமக்கு மருந்தாகி புரியாத நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக வேப்பிலை விளங்குகிறது. அதே போல இந்த பேய் தும்பை, பெருந்தும்பை என்று சொல்லக்கூடிய பேய் மிரட்டியையும் வேப்பிலையை போல மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துவதனாலே பல்வேறு புரியாத நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மனிதாக நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பேய் தும்பை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு பேய் மிரட்டி இலைகளை பயன்படுத்தி காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய மூட்டு வலி, உடல் வலி, கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். பேய் மிரட்டி செடியோட மற்ற மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த கஷாயம் தயார் பண்ண தேவையான பொருட்கள்: பேய் மிரட்டி இலைகள், மிளகு, சீரகம், இஞ்சி. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் சீரகம், ஒரு அரை தேக்கரண்டி அளவு சீரகம், ஒரு சிறிய துண்டு இஞ்சி பொடியை நசுக்கி வச்சிருக்கோம், அது போட்டுக்கலாம். இதோட மிளகு, ஒரு 5-6 மிளகு எடுத்து நம்ம தட்டி இதுல சேர்த்துக்கலாம். இஞ்சி, சீரகம், மிளகு இவை 3 சேர்த்து கொதிக்க வச்சிட்டு இருக்கோம். இதோட நம்ம இப்போ இந்த பேய் மிரட்டி இலைகளை சேர்த்துக்கலாம். பேய் மிரட்டி இலைகள் பார்த்தோம்னா நல்லா சாஃப்டா இருக்கும், வெல்வெட் தொடுற மாதிரி இருக்கும். இது தொடும்பொழுது 2 பக்கமுமே நல்ல மென்மையா இருக்கும், நல்லா திக்கா இருக்கும். இலைகள் தும்ப செடி மாதிரியே வாசனை வரும். தும்பை இலைகள் கிட்ட நசுக்கணும்னா எப்படி வாசனை வருதோ அதே மாதிரி வாசனை வரும். இதோட பூக்களும் பார்த்தோம்னா ஊதா நிறத்துல இருக்கும். ஆனா தனியா ஒரு பூக்களை எடுத்து பார்த்தோம்னா தும்பை பூக்கள் மாதிரி தான் இருக்கும். இந்த பூக்களை கூட நம்ம பயன்படுத்தலாம். இந்த இலைகள் ஓரிரு இலைகள் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இலைகளை திரியா கூட பயன்படுத்துவாங்க. விளக்குக்கு நம்ம பஞ்சு திரி போடுவது போல இந்த இலையை கூட நம்ம நல்லா திரிச்சிட்டு அப்படியே பச்சையான இலையே விளக்குல போட்டு நம்ம எரிச்சோம்னா கொஞ்சமா எண்ணெய் விட்டு இது எரியும். நீண்ட நேரம் நல்லா நின்று எரியும். அதே போல ஒரு கொசு விரட்டியாவும் இது செயல்படும். இந்த இலைகளை போட்டு நம்ம விளக்கு கொளுத்தி வைக்கும் பொழுது கொசுக்கள் இல்லாம இருக்கும். சாம்பிராணி புகை போடும் பொழுதும் நம்ம இந்த இலைகளை சாம்பிராணியோட சேர்த்து புகை போட்டுட்டு வந்தா கொசுக்களை விரட்டக்கூடிய ஒரு கொசு விரட்டியா இது செயல்படும்.
அதே போல இந்த இலைகளை நம்ம வலிக்கான மேல் பூச்சி மருந்தாவும் பயன்படுத்தலாம். இது ஒரு அனால்ஜெசிக்கா செயல்பட்டு வலி நிவாரணியா செயல்படும். நமக்கு வலி இருக்கிற இடத்துல விளக்கெண்ணெயை சூடு பண்ணிட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இலைகளை இப்படி ஒட்டி வச்சிடணும். ஒரு பிளாஸ்டர் மாதிரி நம்ம இந்த இலைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலி வீக்கம் கம்மியாகும். விளக்கெண்ணெயில இந்த இலைகளை நல்லா வதக்கிட்டு மூட்டை கட்டியும் நம்ம ஒட்டடம் கொடுக்கலாம். நமக்கு கோல்டு ஃப்ளூ போன்ற பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த பேய் மிரட்டி இலைகளை நீர்ல இட்டு கொதிக்க வச்சு கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்து அதை கொதிக்க வச்சு அதுல இருந்து வரக்கூடிய ஸ்டீமை நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு நேசல் டீகன்ஜஸ்டண்டா இது செயல்படும். தலையில இருக்கக்கூடிய நீரை எடுத்து தலைவலியை போக்கக்கூடிய மருந்தாவும் செயல்படும். இந்த கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாவும் செயல்படும். அதே போல ஒரு டயஃபோரிட்டிக்கா செயல்பட்டு நமக்கு வேர்வையை தூண்டி காய்ச்சலை போக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக்காவும் இது செயல்படும். பேய்மிரட்டி இலைகள், இஞ்சி, மிளகு, சீரகம் சேர்ந்த இந்த கஷாயத்தை காலை மாலைன்னு இரு வேளையும் பருகிட்டு வரும் பொழுது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனையினால வரக்கூடிய மூட்டு வலியை குறைக்கக்கூடிய மருந்தாவும், காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய உடல் வலியை போக்கக்கூடிய மருந்தாவும், காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, அனிசோமெல்லஸ் மலபாரிகா, மலபார் கேட்மின்ட் என்று சொல்லக்கூடிய பேய் விரட்டி பெருந்தும்பை என்று தமிழில் சொல்லப்பெறுகின்ற மூலிகை, அதனுடைய இலை தீநீர் நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக குளிர்காய்ச்சல், எங்கேனும் நெறி கட்டி அதனாலே ஏற்படுகின்ற வலி காய்ச்சல், மலேரியா என்கின்ற கொசுக்கடியினாலே வருகின்ற காய்ச்சல், ஃபைலேரியா என்று சொல்லக்கூடிய யானைக்கால் காய்ச்சல், இவற்றையெல்லாம் போக்கி வீக்கத்தையும் வற்ற செய்யக்கூடிய வலியையும் தணிவிக்கக்கூடிய ஒன்றாக இந்த பேய் மிரட்டினுடைய தீநீர் விளங்குகிறது. இந்த பேய் மிரட்டி இலையோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி சிறிது சேர்க்கின்ற நிலையிலே, இஞ்சி ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற நிலையிலேயும் வலி வீக்கத்தை கரைக்கக்கூடியது, குருதி ஓட்டத்தை துரிதப்படுத்தி அங்கே நோயை தணிக்கக்கூடிய ஒன்றாக செயல்படுகிறது. இதனோடு பெப்பர் என்று சொல்லக்கூடிய மிளகு, இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே மருத்துவ குணத்தை பெற்று புற்று நோயை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குவது மட்டுமல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. விட்டமின் சி செறிந்ததாக மிளகு விளங்குகிறது. இதனோடு குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய குமின் சீட்ஸ், சீரகம் என்று தமிழிலே சொல்லுவது, சீரகம் ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையிலே செரிமான சீர்கேடுகள் அத்துணையும் போக்குவது மட்டுமல்லாமல் நுரையீரல் பிரச்சனைகளை இல்லாமல் செய்யக்கூடிய ஒன்றாகவும், அடிவயிற்று பிரச்சனைகள், மலக்குடல் பிரச்சனைகள், சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல்கள், இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாகவும் இந்த சீரகம் விளங்குகிறது. இந்த பேய் மிரட்டியோடு மிளகு, சீரகம், இஞ்சி சேருகின்ற பொழுது ஒரு அற்புதமான மருந்தாகி பல்வேறு காய்ச்சல்களை போக்குவது மட்டுமல்லாமல் மூட்டுகளிலே ஏற்படுகின்ற அத்துணை வலிகளையும் குறைக்கக்கூடியதாக, நெறிக்கட்டிகளுடைய வீக்கத்தை தணித்து வலியை குறைக்கக்கூடியதாக, இப்படி பல்வேறு வகையிலே இது உள்மருந்தாகிறது. இதனுடைய புகை கொசு விரட்டியாக பயன்படுகிறது. இருமல் சளி வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற வகையிலே இதனுடைய புகை இல்லத்துக்கு பயன் தருகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, பேய் மிரட்டி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.